போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து ஹேர் பேக் போட்டிருக்கோம், ஆயில் போட்டுட்ருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, அந்த முகம் வந்து சுருக்க விழுகிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வரீங்க. அதே மாரி ஃபேஸில் வந்து நல்ல ஒரு கருப்பு கலரில் டாட் டாட்டா வருது இல்லைங்களா? அது வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூக்குல சுத்தி இருக்கிற இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிளாக் ஷேட் மாரி வருது. அந்த இதுக்கு வந்து ஒரு இது சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே டிப்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சூப்பரான இன்னைக்கு வந்து ஒரு வீட்ல இருக்கிற பொருள வச்சு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து வாரத்துல நீங்க 2 டைம் பண்ணுங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான பொருள் வந்து ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து கத்தாழை ஜெல் எடுக்க போறோம். அதுக்கு வந்து இத ஃபர்ஸ்ட்டு இப்படி சீவிக்கோங்க. நான் எதுக்காக இந்த ஃப்ரெஷ் ஜெல் காமிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடனே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ஆலோவேரா வந்து நமக்கு ஈஸியா கிடைக்குது. எல்லா பக்கமுமே இருக்குது. வாங்கிக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, எங்களுக்கு ஃப்ரெஷ் ஜெல் கிடைக்காதுக்கா அப்படின்னா, நீங்க மெடிக்கல்ல போயிட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஒயிட்ல வாங்கிக்கோங்க. கலர்ல வாங்காதீங்க. ஒயிட்ல வாங்கிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து பாருங்க இன்னைக்கு சூப்பரா இன்னைக்கு ஃப்ரெஷ் ஜெல் தான் எடுக்க போறேன். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாரி எடுத்துக்கலாம். ஃபேஸுக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமா தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இந்த மாரி நல்லா ஒரு சூப்பரா ஒரு ஜெல்லு கிடைக்குது நம்மளுக்கு. இது நம்ம ஃபேஸில் டைரெக்ட்டா எப்போவுமே நெறையா பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. டைரெக்ட்டா அப்ளை பண்ணா ஒரு மாதிரி இருக்குக்கா அப்படிங்கிறீங்க. டைரெக்ட்டா எந்த பொருளுமே அப்ளை பண்ணாதீங்க. கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள சேர்த்தணும். அதுக்கு வந்து நல்ல ஒரு முக்கியமான டிப்ஸா இன்னைக்கு இத சூப்பரான ஒரு வீட்டு ரெமெடி தான் நம்ம செய்ய போறோம். எல்லாரு வீட்ல கிச்சன்ல இருக்கிற பொருள் வச்சு தான் இன்னைக்கு முகத்துக்கு அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ண போறோம். அவ்வளோதாங்க. நான் இதில இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்துட்டேன். இந்த மாரி நல்லா ஸ்பூன் வச்சு எடுத்தீங்கன்னா வந்துரும். தண்ணியெல்லாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஊத்தக்கூடாதுங்க. நம்ம ஆலோவேரா ஜெல்லே போதும். அவ்வளோதான். இப்போ இந்த மாரி நம்ம எடுத்தாச்சு. இதையெல்லாம் தூர போட்டுறலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இந்த மாரி மிக்ஸி ஜார்ல நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்து நான் 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் வந்து நம்ம இதில சேர்த்துக்கலாம். இப்போ இத நம்ம தண்ணி ஊத்தாம அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்கவே இல்ல. நம்ம அந்த ஆலோவேரா ஜெல்லோட க்ரீம் மாரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இத ஒரு பாத்திரத்தில அப்படியே ஊத்திக்கலாம். இப்போ இந்த மாரி நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இந்த மாரி ஜெல்லு சூப்பரா கிடைச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி தான் வரும் நம்மளுக்கு. தண்ணி கண்டிப்பா ஆட் பண்ணாதீங்க. ஆலோவேராவுல இந்த மாரி நீங்க கலந்து எடுக்கிறப்ப இந்த மாரி வந்துரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிமதுரம் பொடி வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. அது வந்து நம்ம இப்போ 1 டீஸ்பூன் வந்து இதில சேர்த்துக்கலாம். இந்த அதிமதுரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிம்பிள்ஸு, அந்த காயங்கள் வந்து முகப்பரு ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு மாரி காயமா ஆன மாரி இருக்கும் இல்லையா? ரெட்டா இருக்கும். அந்த மாரி இருக்கிற ஃபேஸுக்கெல்லாம் ஒரே நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. இது நீங்க வந்து வாரத்தில 2 டைம் இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா, ஈஸியான ஒரு எப்படி சொல்றது? நம்ம இந்த கோல்டு ஃபேஷியல் பண்ணோம் இல்லையா? அந்த மாரி ஃபேஸில இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி குடுக்கும். அரிசி மாவு டோட்டலாவே நம்மளத வந்து ஃபேஸ நல்லா கிளீன் பண்ணி குடுக்கும். அதோட இந்த அதிமதுரம் பொடி வந்து கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து அழகுக்குன்னே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது முடிக்கும் நம்ம போடலாம். ஃபேஸுக்கும் நம்ம போடலாம். ஒரே நாள்ல வெள்ளையாகணும்னு நினைக்கிறவங்க இந்த அதிமதுர பொடிய வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க நல்லா ஒரு க்ரீம் மாரி ஆயிடுச்சு. அதிமதுரம் பொடி இந்த மாரி தான் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க நாட்டு மருந்து கடையில வாங்குனீங்கன்னா, இந்த மாரி பேக்கெட்ல கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இந்த மாரி வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கிராம் தான் இருக்கு. 40 கிராம் இருக்கு. ரூ. 45 போட்டிருக்காங்க. இந்த மாரி தான் பொடி இருக்கும். நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோவேரா ஜெல்லு, அரிசி மாவு, இந்த அதிமதுரம் பொடி வந்து நல்லா இந்த மாரி மிக்ஸிங் ஆகி பாருங்க, நல்லா ஒரு பேஸ்டியல் பதத்துக்கு வந்துருச்சு. திக் பேஸ்ட்டா வந்துருச்சு.
இப்போது நம்ம இதில் ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் நல்லா வந்து சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முகத்தை க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ்ஷில் பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலேயே தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. மேலே இப்படி தூக்குன வாக்கில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் எல்லாம் எந்த நேரம் அதிகமாக இருக்கோ அந்த நேரம் ரொம்ப வந்து தேய்க்காதீங்க. சும்மா அப்படியே லைட்டாக டச் கொடுத்து அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 டைம் வந்து பண்ணுறப்ப உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து இடம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி பிளாக் டாட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறீங்க எல்லோரும் இந்த மூக்கு நேர் வந்து இருக்குது அப்படிங்கிறீங்க. அந்த மூக்கில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த உதட்டை சுற்றி கருமை வந்து இருக்குது, அதுக்கும் அதே மாதிரி நல்லா சுற்றி அதிகமாக போட்டுக்கலாம். கண் மட்டும் விட்டுருங்க. கண் மட்டும் இந்த பாகத்தில் கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து கேமராவில் பார்த்து எடுக்க முடியாது இல்லையா, அதனால் கண்ணாடியில் பார்த்து தான் போட்டுட்ருக்கேன். நல்லா சொட்டெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கோங்க. கண்ணில் உள்ளே போகாத அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவளையம் சுற்றி நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி பாருங்கள், இந்த மூக்கு சுற்றியெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. நீங்கள் குளிக்கிற மாதிரி இருந்துன்னா அந்த கழுத்தெல்லாம் இப்படி வந்து நல்லா சுற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அந்த கருப்புத்தன்மை நீக்கி கொடுத்துரும். இது வந்து எல்லா ஃபேஸ்க்குமே நீங்கள் போடலாம், ஒன்றுமே பண்ணாது. உங்களுக்கு வந்து லெமன்லாம் எதுவுமே சேர்க்கல, அலர்ஜி ஃபேஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம போட்டாச்சு. இது மீதி வந்து நம்ம குளிக்கிறப்ப எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நல்லா போட்டாச்சு. இதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். 20 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு தொடச்சிருங்க. சூப்பராக அந்த முகம் வந்து நல்ல ஒரு இந்த சுருக்கமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, சுருக்கம் இருக்குது கண்பிரிவு பக்கத்தில் சுருக்கம் இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. இதை வந்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் வந்து பண்ணிட்டு வாங்க. பிம்பிள்ஸுக்கு நான் சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருவெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிள்ளி விட்ருவாங்களே, கிள்ளி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஒரு புண்ணு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி அந்த டாட்டு அந்த தழும்பெல்லாம் மறையிறதுக்கு உங்களுக்கு இந்த அதிமதுரம் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக விட்டுருங்க. ஓகேங்களா? நான் இது வந்து ரிசல்ட் எனக்கு சூப்பராக கிடச்சிச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிம்பிள்ஸில் எதுவுமே இருக்காது ஃபேஸில். நல்லா சூப்பராக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். இப்போ நான் வந்து 10 நிமிஷத்துலேயே க்ளீன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொஞ்சம் காய விட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? 10 நிமிஷங்களையே நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே டைட்டாக பிடிக்குது ஃபேஸ் எல்லாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், சுத்தமாக நம்மளுக்கு அந்த ஃபேஸ் பண்ணதே தெரியல. அந்தளவுக்கு நல்லா காய விட்டாச்சு. நான் இப்போ வந்து 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போகிறதா இருந்தால் 20 நிமிஷம் வந்து காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கழுவிட்டு வந்துடலாம். ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்னு. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. நல்லா செம்மையாக இருக்குது. நம்ம ஆலோவேரா வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி, நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போஸ் அதிமதுரம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதோட வந்து முல்தானி மட்டி கூட கிடைக்கும், அது கூட போட்டுக்கோங்க. ஆனால் வந்து அதிமதுரம் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. நல்லா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிற அந்த டாட்டெல்லாம் வந்து 1 வீக்லேயே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இது வந்து வீக்லி 2 தடவை போடுங்க. இது வந்து சூப்பராக உங்களுக்கு இந்த ஜெல்லு கிடைக்கல அப்படின்னா, கத்தாழை ஜெல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட்டில் கிடைக்கும், மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அடுத்த நல்ல ஒரு பியூட்டி வீடியோவோட சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி. வாழ்வதே சுவைக்காக. நன்றி. பை பாய்.